ஹாய் கைஸ், போன வீடியோவில் வந்து ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர்னா என்ன, அந்த இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இது அது இதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறமேட்டு அதில் இருக்க மெத்தட்ஸு, அதில் இருக்க யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது எப்படி அதோட ஆப்ஜெக்ட் எப்படி கெட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதோட ஒரு அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒரு லாகின் பேஜ் ஃபஸ்ட் பேஜ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கெட் பண்ணி அது வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு சர்வ்லெட், அது வேலிடிட்டி சர்வ்லெட் நம்ம பேர் வச்சுருப்போம். அதான் ஃபஸ்ட்டு சர்வ்லெட். அந்த சர்வ்லெட்லேருந்து அந்த சர்வ்லெட்டுக்கு இப்போ அனுப்பிடுவோம். அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வேலிடிட்டி சர்வ்லெட்னு ஒரு சர்வ்லெட் ஃபஸ்ட் சர்வ்லெட்டு அமுச்சு விட்றோம். அமுச்சு விட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறோம், அங்கே அந்த சர்வ்லெட் மூலிமா அந்த சர்வ்லெட்டில் முதல்ல செக் பண்ணுறோம் அந்த பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணுறோம். வேலிடேட் பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்வர்ட் மெத்தடை வச்சு இன்னொரு சர்வ்லெட்டுக்கு வந்து அமுச்சு விட போகிறோம். அதை வெல்கம் சர்வ்லெட்னு ஒரு சர்வ்லெட் இருக்கும், அதுக்கு அமுச்சு விட்ருவோம். ஓகேவா? இதுவே அது வந்து ராங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், இது இன்க்ளூட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒரு அதே HTML, அந்த இண்டெக்ஸ் HTML இருக்குது, லாகின் HTML, அந்த HTMLக்கு மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும். அதாவது ஒரு கண்டென்ட்டோடு சேர்த்து இன்க்ளூட் மெத்தட். அது இன்க்ளூட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த கண்டென்ட் ப்ளஸ், அதாவது அந்த சர்வ்லெட்டில் ஃபஸ்ட்டு சர்வ்லெட்டில் இருக்க கண்டென்ட்டு ப்ளஸ் அந்த இது என்னது இன்னொரு ரிசோர்ஸுக்கு அனுப்புறது தான் இன்க்ளூடோட ஒர்க்கு. ஸோ என்ன பண்ணுறோம், அந்த கண்டென்ட்டு ப்ளஸ் அந்த லாகின் பேஜுக்கு மறுபடியும் அதை அனுப்ப போகிறோம். ஓகேவா? இதுதான் பண்ண போகிறது நம்ம இந்த ப்ராஜெக்டில். ஓகேவா? நம்ம நிறைய எக்லிப்ஸ் போயிடலாம். எக்லிப்ஸ் போய்ட்டு நான் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, முதல்ல வந்து HTML க்ரியேட் பண்ணிக்கலாம். HTML ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கேன், அதுக்கு வேலிடேட் சர்வ்லெட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு சர்வ்லெட்டாக தான். அடுத்து வந்து மெத்தட் வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக இது அனுப்ப போகிறோம். அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட்னால அது கொஞ்சம் முக்கியமான டேட்டானால நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் அனுப்பி வரும். ஓகேவா? அடுத்து வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேக் ஒன்று ஃபஸ்ட் டேக் கொடுத்து என்டர் யூர் யூசர் நேம்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு இன்புட் டெக்ஸ்ட் கொடுத்து அதோட பேராமீட்டர் வந்து யூசர் நேம்னு வச்சுருக்கேன். அடுத்து வந்து அதே மாதிரி என்டர் யூர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து அதுக்கு இன்புட் டெக்ஸ்ட் கொடுத்து அதோட டைப் வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து அதுக்கான பேராமீட்டர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணிருக்கேன், இந்த ரெண்டு இன்புட்டும் வந்து சப்மிட் பண்ணால் அந்த வேலிடேட் சர்வரில் அந்த ரெக்வஸ்ட்டில் ரெண்டு பேராமீட்டரும் பேக்கெண்டுக்கு போயிடும். ஓகேவா? அதான் இங்கே பண்ணியிருக்கேன். அதுக்காக கோட் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், கோட் ரைட் பண்ணியாச்சு, நேராக சர்வலெட் க்ரியேட் பண்ணிடலாம். நம்ம நேராக சர்வலெட் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இம்பல்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்வலெட் நேம் வந்து வேலிடேட் சர்வலெட் 16ன்னு கொடுத்துட்டு இதுக்கு பேர் வந்து ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர். ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள். ஓகேவா? நான் கொடுத்துன்னு வேலிடேட் எக்ஸாம்பிள் சர்வ்லெட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். லாகின் சர்வ்லெட்னு கொடுத்துக்கிறேன். வேலிடேட் இது சர்வ்லெட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். சர்வ்லெட் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நம்மளுக்கு தேவையானது எல்லாமே அதே கொடுத்துரும். ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக அனுப்ப போகிறோம். ஸோ போஸ்ட்டை மட்டும் இங்கே போட்டுக்கிறேன், டூ எடுத்துகிறேன். ஓகேவா? இந்த இது வந்துச்சு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இதெல்லாம் யூஸு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தேவையில்லை, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சர்வ்லெட் 2 வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து சர்வ்லெட் 2ன்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து டூ எடுத்துகிட்டு டூ போஸ்ட்டு மட்டும் நம்மளுக்கு வேணும், ஏன்னா போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக தான் வரப்போகுது. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு சர்வ்லெட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சர்வ்லெட்டில் என்ன பண்ண போகிறோன்னு வச்சுக்கேன். இப்போ வர ரெக்வஸ்ட்டை நம்ம இந்த சர்வ்லெட்டில் என்ன பண்ணுறோம், இதுதான் வேலிடேட் சர்வ்லெட். இது என்ன பண்ணுறோம், வேலிடேட் தேவையில்லாத இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லாதெல்லாம். இதை என்ன பண்ணுறோம், இதை வேலிடேட் சர்வ்லெட்னு வச்சுக்கலாம். வேலிடேட் சர்வ்லெட், அதாவது ஃபஸ்ட்டு சர்வ்லெட் 1. ஓகேவா?
ஓகேவா. நம்ம கிளாஸ் நேம் வேறு வச்சுருந்தாலும் இது வந்து வேலிடேட் சர்வர். ஓகேவா. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் வருதா, ரெக்வஸ்ட் வரதுல முதல் வந்து பேராமீட்டர் ரெண்டு பேராமீட்டர் எடுத்துக்கிறோம். ரெக்வஸ்ட்டில் என்ன வருது, பேராமீட்டர்ஸ் வருது. நம்ம வந்து ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிங்கு யூசர் நேம் 2 பேராமீட்டர் வருது. யூசர் நேம் ஒன்று வருது. ஓகேவா. அடுத்து வந்து அது கீழே என்ன வருதுன்னா, யூசர் நேம் வந்து ரெக்வஸ்ட் மூலிமா வர ரெக்வஸ்ட்லேருந்து கெட் பேராமீட்டர். ஓகே, ஸ்ட்ரிங்காக தான் வருதா, ஸ்ட்ரிங்காக தான் வருது. அடுத்து வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு. ஓகேவா. பாஸ்வேர்டு ரெக்வஸ்ட் மெத்தட்லேருந்து தான் வருது. ஓகேவா. அடுத்து கெட் பேராமீட்டர் ஸ்ட்ரிங்காக தான் வருது. ஸோ ஸ்ட்ரிங்கை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அங்கே நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் இருக்குல்ல, அந்த பேராமீட்டர் நேமை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். யூசர் நேம் ஒன்று, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொன்று வந்து பாஸ்வேர்டு. ஓகேவா. ரெண்டுத்தையும் போட்டுட்டேன். இப்போ வந்து ரெண்டுமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும், இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி அனுப்பணும். ஓகேவா. கண்டென்ட் டைப் வந்து செட்டு கண்டென்ட் டைப் என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டு HTML டைப். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ரைட்டர் எடுத்துக்கிறோம். பிரிண்ட் ரைட்டர் கால் பண்ணிட்டு அவுட்புட்டுன்னு வச்சுட்டு ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர். ஓகே, இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ வந்து வேலிடேஷன் பண்ணும், அதாவது வேலிடேட்டட் சர்வர் தானே, ஸோ வேலிடேட் பண்ணும். பாஸ்வேர்டு இதுவும் வாங்கியாச்சு. அப்புறமேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு இதுவும் எழுதியாச்சு, அதுக்கான கோடும் ரைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், வேலிடேட் பண்ணுறோம். என்ன எப்படி வேலிடேட் பண்ணுறோம்னா, இஃப் போட்டு வர யூசர் நேம் வந்து ஈக்குவல்ஸ் டு இங்கே என்ன கொடுக்குறோன்னா 1 2 3 4. ஓகேவா. 1 2 3 4னு கொடுத்து, ஓகேவா. அப்படி இல்லைன்னா எல்ஸ் ஸ்பாட்டில் ஓகே. இப்போ வந்து யூசர் நேம் 1 2 3 4னு இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வரும். சரி, பாஸ்வேர்டு யூசர் நேம்னு வச்சிட்டேன் பாரு. ஓகே, பாஸ்வேர்டு 1 2 3 4லாம் இங்கே வந்துடும். ஓகேவா. அதாவது யூசர் நேம் வேலிடேட் பண்ணி நம்ம பாஸ்வேர்டு மட்டும் வேலிடேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை சிம்பிள் எக்ஸாம்னால நான் ஒரு இதை மட்டும் வேலிடேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகேவா. அடுத்தது இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம இதை வந்து வேறு ஒரு இன்னொரு சர்வர்ட்டுக்கு அமுச்சு விட்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா. இப்போ யூசர் நேம் அந்த கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டுக்கு இதாக இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இன்னொரு சர்வர்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். ஓகேவா. அது என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், ஓகே, இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒரு சர்வர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட போகிறோம். ஸோ வந்து ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் சர்வர்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிஸ்பேச்சர் அதுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணுறேன், ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் RSDன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இல்லை OBJ1ன்னு கொடுத்துக்கிறேன். OBJ1 அப்படின்னு ஆப்ஜெக்ட் 1ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நம்ம வந்து இப்போ வந்து மெத்தட் வந்து கெட் பண்ணும். அதாவது இப்போ வந்து சர்வர் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸில் தான் அந்த ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சருக்கான மெத்தட் இருக்குது. ஸோ ரெக்வஸ்ட்டு டாட்டு கெட்டு ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் வந்துருச்சா. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த சர்வர்ட்டுக்கு வர ஒரு இந்த நேம், அந்த சர்வர்ட்டுக்கான நேம் வந்து கொடுக்குறேன். இங்கே இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம்,
அது என்ன வேலிடேட் சர்வ்லெட்னு அது கொடுத்துருக்கேன். வேலிடேட் சர்வ்லெட் கொடுத்துருக்கேன்னா இதுக்கு வந்து வெல்கம் சர்வ்லெட்னு கொடுத்துக்கலாம். டேஷ்போர்ட் சர்வ்லெட், டேஷ்போர்ட் சர்வ்லெட், இதுதான் செகண்ட் சர்வ்லெட். ஓகேவா, அதனால் அதை கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இதுக்கு போகிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சர்வ்லெட், இந்த வேலிடேட் சர்வ்லெட் வந்து டேஷ்போர்ட், அதாவது அந்த நேம் யூசர் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா டேஷ்போர்ட் சர்வ்லெட்க்கு போகிற மாதிரி. ஓகேவா, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், obj1 டாட்டு ஃபார்வர்ட் மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே வந்து ஃபார்வர்ட் ஆகிடும். ஓகேவா, அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு தேவையான பேராமீட்டர் வாங்கிட்டு அந்த பேராமீட்டரை வச்சு பேராமீட்டருக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேலிடேட் பண்ணுறேன். அதாவது பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4ன்னு கரெக்டாக இருக்கா, அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா இது அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க கண்டென்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன், அதாவது இன்னொரு சர்வ்லெட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா. ஓகேவா, அப்படி இல்லை இது வந்து பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறேன், அவுட்புட், அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன், ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்டுறேன். அவுட்புட்டு டாட்டு பிரிண்ட்டு, ஸ்ட்ரிங் பிரிண்ட் எடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் இஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து எரர்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறோம். இந்த மெசேஜ் கூட இப்போ என்ன கண்டென்ட்டையும் சேர்த்து அனுப்பிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்லியிருக்கோம், இன்க்ளூட் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ரைட்டா, இப்போ என்ன பண்ணுறேன், அதே ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இது எங்கே என்ன பண்ணுறோம், அந்த யூஐ ஃபைலு, அந்த வந்துச்சு லாகின் ஃபைல், index.html அனுப்ப போகிறோம். ஓகேவா, இது வந்து ஃபார்வர்டு பதிலாக இன்க்ளூட் இது பண்ணுறோம், CLUDE. ஓகேவா, அதை என்ன பண்ணியிருக்குன்னா பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டு இஸ் ராங் அப்படின்னு, பாஸ்வேர்டு இஸ் எரர், பாஸ்வேர்டு இஸ் ராங். ஓகேவா, பாஸ்வேர்டு இஸ் ராங்குன்னு கொடுத்து அந்த கண்டென்ட்டையும் அந்த கண்டென்ட் எடுத்து இந்த ரிசோர்ஸ்க்கு அனுப்ப போகிறோம். இது என்ன பண்ணேன், பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன பண்ணுறேன், டேஷ்போர்டுக்கு அனுப்புகிறேன். அதாவது இந்த சர்வ்லெட் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை இந்த சர்வ்லெட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே ஃபார்வர்ட் பண்ணுற போட்டுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இப்போ வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்த பாஸ்வேர்டு வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டென்ட்டையும் அந்த கண்டென்ட்டையும் இந்த ரெக்வஸ்ட்டையும் சேர்த்து இந்த இதுக்கு அனுப்ப போகிறேன், இந்த ரிசோர்ஸ்க்கு அனுப்பிச்சு போகிறேன். அதாவது இது வந்து சர்வ்லெட்டுக்கு அனுப்ப போகிறேன். இது வந்து HTML, அதான் நான் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னா சர்வ்லெட்டுக்கு வர ரெக்வஸ்ட்டை அந்த சர்வ்லெட்லேருந்து இன்னொரு சர்வ்லெட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது ரிசோர்ஸ்க்கோ, அதான் HTML ஃபைலுக்கோ இல்லை JSP அதுக்கோ அனுப்பிச்சு விட்றதுக்கு நம்ம வந்து டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டை வந்து ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ரைட்டா, ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஓகே, இது வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ஓகே, இப்போ வந்து ஃபால்ஸுக்கான இது கரெக்டாக அங்கே வந்துடும், ஃபால்ஸுக்கான விஷயம் வந்து கரெக்டாக போயிடும். அடுத்து வந்து இங்கே வந்து என்னென்னா இது வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து ஃபார்வர்ட் ஆகுது, இந்த சர்வ்லெட் ஃபார்வர்ட் ஆகுதா, ஸோ இங்கே வந்துடும். நம்ம இங்கே வந்துட்டு சேம் ப்ராசஸ் தான், இல்லை என்ன பண்ணோமோ அதே தான் இங்கே போட போகிறோம். இது ரெண்டையும் இங்கே வாங்கிட்டு அதுதான் அதில் என்ன பண்ணிருக்கோமோ அதே விஷயத்தை தான் இங்கே பண்ண போகிறோம். ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண போகிறோம். ரெஸ்பான்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அவுட்புட்டுன்னு கொடுத்து
HTML ஓப்பன் பண்ணி பாடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்படியே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பாடியும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த பாடியை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து இந்த சென்டரில் நான் இதுக்கான கண்டென்ட் வந்து எழுத போகிறோம். அவுட்புட்டுன்னு போட்டுட்டு டாட்டு ப்ரிண்ட்டு கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன எழுத போகிறோன்னா H5 ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். H5ன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ இதில் வந்து வெல்கம் டு அவர் வெப்சைட், அவர் கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறேன், ஹாய் யூசர் நேம் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹாய் தோனி, வெல்கம் டு அவர் கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட் டேஷ்போர்ட். ஓகேவா, கொடுத்துட்டு கடைசியில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை தான் கொடுக்க போகிறேன். ஸ்பேஸ்லாம் கரெக்டாக தான் விட்டுருக்கேன். ஓகே, இந்த பாஸ்வேர்டு எதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதை சும்மா ஜஸ்ட் அங்கேருந்து வரும்போது அங்கே எடுத்து வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, வந்து இங்கே ரெக்வஸ்ட் வருதா, இங்கேருந்து ரெக்வஸ்ட் வந்து வேலிடேட் சர்வலெட் மூலிமா வரும். ஓகேவா, வேலிடேட் சர்வலெட் மூலிமா வந்து ஃபஸ்ட் வந்து இதான் வேலிடேட் சர்வலெட். ஸோ இந்த இடத்துக்கு இதான் ஃபஸ்ட்டு சர்வலெட்டுக்கான கோடு. ஓகேவா, இங்கே சர்வலெட் எழுதியிருக்கேன். என்னென்னா வர பேராமீட்டர்ஸ் எடுத்து இங்கே சேவ் பண்ணிவிட்டு இந்த சேவ் பண்ணதை வந்து வந்து இங்கே என்ன பண்ணுறேன், ரெஸ்பான்ஸுக்கு வந்து கோட் ரைட் பண்ணிட்டு அப்புறம் வந்து இஃப் கண்டிஷன் கொடுத்து அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்த பாஸ்வேர்டும் இந்த பாஸ்வேர்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்படி பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த சர்வலெட்டுக்கு போ, இந்த டேஷ்போர்டுன்ற சர்வலெட்டுக்கு போய்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்போம். டேஷ்போர்ட் சர்வலெட்னா இந்த கிளாஸை போய் இண்டிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்தோடனே அது என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த ரெக்வஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம ரெஸ்பான்ஸுக்கான கோடிங் ரைட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பாடி ஓப்பன் பாடி க்ளோஸ் பாடி கூட ஓப்பன் HTML க்ளோஸ் HTML கொடுத்துட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் வந்து இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, HTML கண்டென்ட் வந்து ரைட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்புட்டாக கொடுத்துரும். அவுட்புட் கொடுத்தோன்னே அது என்ன பண்ணும், போயிட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா, அதுதான் இங்கே நடக்கும். அதுவே ராங்காக இருந்துச்சுன்னா, பாஸ்வேர்ட் ராங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இன்க்ளூடுன்ற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இன்க்ளூட் மெத்தடை யூஸ் பண்ணால் இந்த நம்ம இந்த கரண்ட் சர்வரில் இருக்க கண்டென்ட்டையும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ரிசோர்ஸோட இதுக்கும் அனுப்பிச்சி விடும். ஓகே, ரெண்டு விஷயமே பண்ணும். index.html அந்த ரிசோர்ஸ்க்கும் போயிட்டு அதேமாதிரி ஃபார்வர்ட் ஆகிட்டு அப்புறம் இங்கே இருக்க கண்டென்ட்டையும் வந்து இது பண்ணும், எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா, அதுதான் இன்க்ளூட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த விஷயத்தை பண்ணும். ஓகேவா, இதில் அடுத்து என்ன பண்ணோம், கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணணும். கான்ஃபிகரேஷனில் நம்மளுக்கான எல்லாமே வந்திருக்கும். ஏன்னா நம்ம அதானே யூஸ் பண்ணோம். ஸோ கான்ஃபிகரேஷனான எல்லா விஷயமும் இது வந்துடும். நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பேச்சர் அந்த இது மட்டும் அதாவது சர்வலெட்டோட நேம் மட்டும், போகிற ரெக்வஸ்ட் நேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறது, இது வந்து செகண்டு, ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பேட்டர்னை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஓகேவா, பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிறேன் நான். இதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட் வரப்போ நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ப்ராப்பராக போட்டு யூஸ் பண்ணலாம்.
ஓகே, கான்ஃபிகரேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ரன் பண்ணி பார்க்குற வேலை தான். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரன்னர்ஸ் போய்ட்டு ரன் ஆன் சர்வர். ஓகே, நம்மளுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துருச்சு. என்ன பண்ணுறோம், தோனி பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு வந்து 0000 கொடுக்குறேன். ஓகேவா, இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அது என்ன பார்த்து பாஸ்வேர்டு வந்து ராங்குன்னு சொல்லிட்டு வருது. இங்கே பாருங்கள், பாஸ்வேர்டு வந்து ராங்கு. அதாவது அந்த இண்டெக்ஸ் பேஜ் நம்மளுக்கு வந்துருச்சு. வேலிடேட் சர்வலெட்னு சொல்லிட்டு வந்திருக்கா. வேலிடேட் சர்வலெட்டில் என்ன பண்ணுறதுன்னா, இருங்க மறுபடியும் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கான இது வந்துருச்சு, இண்டெக்ஸ் பேஜ் வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், தோனின்னு கொடுக்குறேன். தோனின்னு கொடுத்து பாஸ்வேர்டு 7 ஏதோ ஒன்று இருக்கிறேன் நம்ம எடுக்கும். ஓகேவா, இப்போ வந்து லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னே அது என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு சர்வலெட் போய் கால் பண்ணிருக்கு. ரைட்டா, ஃபஸ்ட்டு சர்வலெட்டை கால் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறது, இந்த கண்டிஷன் போய் செக் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டும் அதுவும் வேறு மாதிரி இருந்தனால இது என்ன பண்ணுறதுக்கு, பாஸ்வேர்டு வந்து ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸ் பேஜுக்கே போயிருக்கு. அதாவது இந்த கண்டென்ட்டையும் சேர்த்து இந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு அனுப்பிச்சி வருது. ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு இந்த கண்டென்ட்டு, அதே பேஜ் தான், ஒரே ஒரு இண்டெக்ஸ் பேஜ் தான் நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், இது ஒரே ஒரு இண்டெக்ஸ் பேஜ் தான் வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து இந்த கண்டென்ட்டையும் சேர்த்து அந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு அனுப்பிச்சி விடுது. பாருங்கள், ஃபஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜஸ்ட் யூசர் நேமு பாஸ்வேர்டு கேட்குது, அதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சுருக்கு, அப்புறம் ஒரு பட்டன் வச்சுருக்கு, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து இங்கே கொடுத்து ஏதாவது ஒரு நேமை கொடுத்து இங்கே லாகின் சும்மா எதுவுமே இல்லாமல் பண்ணால் இங்கே வந்து ராங்குன்னு காட்டுது. ரைட்டாக, இந்த கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சர்வலெட் போய்ட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இந்த கண்டென்ட்டையும் சேர்த்து இந்த இன்க்ளூட் மெத்தட் என்ன பண்ணுறது, கண்டென்ட் சேர்த்து இந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கு. ரைட்டாக, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லை இங்கேருந்தே கொடுப்போம். தோனின்னு கொடுத்து அங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம், 1234 இப்போ கொடுக்குறோம். கொடுத்தோன்னே என்ன பண்ணுது, இன்னொரு வேலிடேட் சர்வலெட்லேருந்து வேறு ஒரு சர்வலெட்டுக்கு போகுது. அது வெல்கம் டு கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட்ஸ் அந்த இதுக்கு போகுது. ஹாய் தோனி, வெல்கம் டு அவர் கிருஷ்ணா ஐடி டேஷ்போர்டு அப்படின்னு வந்துட்டு, அதாவது இந்த சர்வலெட்டுக்கு போயிட்டு இந்த சர்வலெட்லேருந்து என்ன பண்ணுது, யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிட்டு அது என்ன பண்ணுது, இந்த கோடை வந்து இது பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்து பேக் எண்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கு, ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கு. ஓகேவா, அதான் இந்த வேலையை பார்த்துருக்கு. புரிஞ்சிருச்சா, ஒரு சர்வலெட்லேருந்து இன்னொரு சர்வலெட்டுக்கு போகுது. அதான் இங்கே நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு சர்வலெட்லேருந்து இன்னொரு சர்வலெட்டுக்கு, இல்லைனா வேறு ஒரு ரிசோர்ஸ்க்கு, அதாவது HTML இல்லை JSP அந்த இண்டெக்ஸ்க்கு போயிருக்கேன். அதான் இந்த ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சரோட ஒர்க்கு. புரிஞ்சா என்னன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.